வணக்கம் நண்பா. நான் கிறிஸ்டல் லைட் மாற்றணும்னு சொன்னல, நான் மாட்டி முடிச்சுட்டேன். அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஸ்டேஜில் மேலே முன்னால் இருக்கிறது. நம்ம ஆன் பண்ணுவோம். சும்மா ஐஸ் பால் லைட்டு தான் போட்டிருக்கேன். அதில் உள்ள வந்து அந்த கிறிஸ்டல் லைட்டில் ஃபுல்லாக ஐஸ் பால் தான் இருக்குது. வேறு எந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனோட வெயிட் வந்து ஒரு லைட்டு மட்டுமே ஒரு 97 கிலோ. டோட்டல் வந்து 6 செட் லைட்டு வந்து ஒரு 600 சம்திங்கிட்ட வந்துச்சு. 600 594 என்னமோ வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிசைனு கிறிஸ்டல் லைட்டு மாட்டியாச்சு. உள்ளே வந்து ஐபால் தான் இருக்குது. பட் இதனோட ஊர் காஸ்ட்டு வந்து நம்ம 5.25 லட்சம் மொத்த டோட்டல் லைட்டு. ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தா என்னன்னு தெரியல. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அந்தளவுக்கு ஒர்த்தான்னு. இன்னொன்று வந்து இந்த கிறிஸ்டல் லைட்டு மாட்டி முடித்த கையில் நம்ம இந்த தேங்கில் வந்து இந்த டிசைனில் லைட்டை போட்டிருக்கோம். அதாவது நம்ம இது இருக்குல்ல, எல்இடி ஐபால் வந்து மேலே போட்டு நம்மளோட ப்ரொஃபைல் லைட்டை வந்து நடுவில் ஸ்டிப்பை கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் ஸ்டிப்பை இது வந்து ஒரு டிசைன் அந்த தூணு கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் தூணு. அதை நான் எரிய விட்டு காமிக்கிறேன். அடுத்து வந்து நான் ப்ரொஃபைல் லைட்டு செஞ்சோம்னு சொன்னல, அப்படியே அதையும் பார்ப்போம். என்ட்ரன்ஸ் இதை தான் என்ட்ரன்ஸ். அந்த மீட்டிங் ரூமு இங்கிட்டு ஒரு எல்இடி வருது, இங்கிட்டு ஒரு எல்இடி வருது ஸ்க்ரீனு. இதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் வந்து நம்ம சன்னு டிசைன் போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னு. ஓகே, சைடு வந்து எல் ஷேப்பில் ப்ளூ கலரில் போட்டு ஐபால் எல் ஷேப்பில் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். சன்னை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், சன்னு கொடுத்துருக்கோம். அதாவது சுற்றி மஞ்சளும் ஒயிட்டும் கொடுத்து நடுவில் ஒரு ஆரஞ்சு டவுன் லைட்டை கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்ட்ரன்ஸு ப்ரொஃபைலு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சன் டிசைனில் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நேராக நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வெளியாடுறது, அதாவது சின்ன டோரு, இதில் வெளியாடுற குளோர் லைட்டு இதெல்லாம் போட்டு இன்றைக்கில் ஒரு வால் லைட்டை சும்மா மேலே இங்கிலே அடிக்கிற மாதிரி வால் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம ப்ரொஃபைல் செஞ்சுருக்கோம். பாருங்கள், ஒவ்வொரு சீலிங்கு ஒரு 4 டிசைன் போட்டிருக்கோம். இது வந்து இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து இந்த 2வது சீலிங்கும் அங்கிட்டு இருந்து 2வது சீலிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நடு பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்னாக இருக்கும். ஸ்கொயர் சைஸில் எல்லாம் வந்து ஐபால் கொடுத்துருக்கோம். ப்ளூ நடு சென்டரில் வந்து ப்ளூவில் போட்டிருக்கோம். அது ப்ளூ ஒயிட் மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சென்டரும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த இது வந்து ஒரு டிசைனாக இருந்துச்சுன்னா அதே இது இந்த சேமில் இருக்கும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடில் வந்து பிங்க் கலர் போட்டிருக்கோம். இந்த பேட்டர்னை பாருங்கள், புதுசாக செஞ்சுருக்கோம். ப்ரொஃபைலு எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள், நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது ஹேஷ்டேக்கு. இது வந்து எல் ஷேப்பில் இருக்கிறதுனால சின்ன சீலிங்னால இங்கே ஒரு ஹேஷ்டேக்கு, இங்கே ஒரு அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த தூணில் உள்ள லைட் ஆன் பண்ணுவோம். இதில் எல்இடி ஏற்கனவே நம்ம மாட்டினது உங்களுக்கு தெரியும். இப்போ ரெனோவேட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஓகே. இப்போ பாருங்கள், அந்த தூணில் போட்டிருக்கோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒவ்வொரு தூண்லையும் எப்படி எரியுதுன்னு பாருங்கள். இதான் அந்த டிசைனு போட்டுருச்சு. இங்கே ஸ்டேஜில் வந்து நம்ம நார்மலாகவே மைக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுத்துறது வந்து இங்கனைக்கில் ஒரு 10 மைக்கு வச்சுக்கிற மாதிரி செட் பண்ணியாச்சு. ப்ளஸ் பக்கத்தில் வந்து ஊஃபரு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கனைக்கில் ஒரு மானிட்டர் எடுக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு எல்லாமே கன்சீல்டாகவே கொண்டு வந்தோம். எதையுமே முன்னால் வந்து வயர் அங்கங்கே எங்கனைக்கில் மைக் வைக்கிறோமோ அந்த மாதிரி போட்டிருந்தோம். இப்போ வந்து கன்சீல்டாகவே கொண்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மானிட்ரு, ஒரு இது மைக்கு, அதே மாதிரி இங்கனைக்கில் ஒரு ஊஃபர் உண்டாச்சு. இதை மொத்தமாக கொண்டு வந்து டிபி அடித்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லேயும் வால் லைட்டு போட்டிருக்கேன் தேங்கில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எல்லா வயரும் வந்துடும். அதாவது நம்மளோட டிவி வயர் எல்லாமே இங்கே கட்டி வச்சுருக்கு. ஹெச்டிஎம்ஐ வயரு ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் வயரு எல்லாமே இங்கே தான். அந்த ஒரு பாக்ஸ் வரப்போகுது. நம்ம இங்கனைக்குள்ள ஒரு 3 பீஸை கொடுத்து செட் பண்ணியாச்சு. ப்ளஸ்ஸு இது வந்து எமர்ஜென்சி லைனு, ஜென்செட்டோடது லைனு. இது வந்து நார்மல் லைனு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது அடித்தது ட்ரங்கிங் அடித்து எல்லாத்தையும் எழுதியாச்சு. மார்க்கர்லேயே உள்ளே எழுதியாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு கண்ணாடி ஃப்ரேமை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பார்க்குறதுக்கு இப்போ வந்து வேலை ஓடிக்கிட்டு இருக்கனால அப்படி தெரியுது. இது எல்லாமே அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ட்ரங்கிங் மேலே நாடி போய் மேலே வந்து வயரிங் பண்ணுறது. இது புது எல்இடிக்குள்ளே சிக்னல் வயரு, இன்டர்நெட் வயரு கேட் 6. ஓகே நண்பா, இதான் நம்ம வேலை பார்த்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. நன்றி.